ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஆரோக்கியமான மற்றும் சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஆகி பீட்ரூட் கூட்டு இது சாம்பார், ரசம், சாதம் உடன் சாப்பிடக்கூடிய அருமையாக இருக்கும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, உடலுக்கு நல்லது. முதலில் 2 பீட்ரூட்டை நன்றாக கழுவி தோல் சீவி சிறிய துண்டுகளாக நறுக்கி அதே சமயம் அரை கப் பாசி பருப்பை கழுவி தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். ஒரு குக்கரில் பீட்ரூட் மற்றும் பாசி பருப்பை சேர்த்து மஞ்சள் தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து 2 விசில் வரும் வரை வேக விடவும். அத்துடன் வெங்காயம் 1, தக்காளி 1 சேர்த்து வேக விடவும். அடுத்தது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நல்ல விழுதாக குறவரப்பாக அரைத்து கொள்வோம். மிக்சியில் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி போட்டு தாளிக்கவும். பின்னர் நறுக்கிய வெங்காயம், தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும். இதை வேக வைத்த பீட்ரூட் மற்றும் பருப்புடன் சேர்த்து கலக்கவும். அரைத்த தேங்காய் விழுது, உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். சிறிது கெட்டியாக ஆனதும் அடுப்பை அணைத்து விடவும். சுவையான மற்றும் ஆரோக்கியமான பீட்ரூட் கூட்டு ரெடி. இது உடலுக்கு நல்லது, இரும்பு சத்து அதிகமாக உள்ளது, ஜீரணத்துக்கு நல்லது, குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.